மேடையில் அமர்ந்திருக்கும் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சோதரர் சிவகுமார் அவர்களே, என் அருமை மகன் கமலஹாசன் அவர்களே, மற்றுமுள்ள கலைஞர்களே, பத்திரிகை நண்பர்களாகிய நியாய பிராசிகளே, மற்றுமுள்ள ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் உங்கள் அன்பு சகோதரியின் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்களுக்கு 2 கதை சொல்ல போறேன். எனக்கு ரொம்ப பெரிய சந்தர்ப்பம் இது. ஏன்னா அத்தனை பத்திரிகை நண்பர்களையும் ஒரே சமயத்தில் பார்க்க முடியாது, இந்த மேடையில தான் பார்க்க முடியும். அதோட என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் வந்திருக்காங்க, அவங்களும் அதை கேட்கணும், எனக்கு ஆசையா இருக்கு. நான் சொல்றேன், கேளுங்க. தன் மகன் போர்ல புறமுதுகு காட்டிட்டான், அதாவது முதுகுல அடிபட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டு அவனுக்கு பால் கொடுத்த தன்னுடைய மார்பையே அறுத்தெறிகிறேன் என்று சொன்ன ஒரு பெண், அவளை பற்றி கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதிய வசனம், அதை நான் சொல்லுகிறேன், கேளுங்க. குடிசைதான் ஒரு புறத்தில் கூறிய வேல்வாள் வரிசையாய் அமைந்திருக்க, வையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கலம் போல் நின்னும் நெளிரும். புலியின் குகையிலே அழகில்லை, புலியின் குகையிலே அழகில்லை, புதுமையல்ல. கிளியும் மெய்சிலிருப்பும் கீழிறங்கும் தன்மையும் தலைகாட்டா மானத்தின் உறைவிடம் மரவன் மாளிகை. இல்லத்து வாயினிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வயிற்றுக்குள் வழியனுப்ப, பொக்கைவாய் தன்னை திறந்து பிடியன்னும் எடுத்து போட்டாள் பெருநரை கிழவி ஒருத்தி. ஓடி வந்தான் ஒரு வீரன், ஒரு சேதி பாட்டி என்றான். ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய், ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய், ஆண்மகனா நீ தம்பி, மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும், பின்பு பேச்சுக்கு துவக்கம் செய் என்று சொன்னால் அந்த கிண்டலுக்கு பெயர் போன கிழக்கு தமிழச்சி. வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி, உன் வாடிக்கை கேலியை விட்டுவிடு, மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான். மனம் ஒடிந்து நிமிர்ந்தாள் தாய்க்கிழவி ஒரு முறை. தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு, களமும் அதுதான். காயம் மார்பிலா முதுகிலா கூறுவாய் என்றாள். முதுகில் என்றான். கிழவி துடித்தனள், இதயம் வெடித்தனள், வாளை எடுத்தனள், முழவு வலித்த பிக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம். கோழைக்கு பால் கொடுத்தேன், கோழைக்கு பால் கொடுத்தேன், குப்பர வீழ்ந்து கிடக்கும் மோளைக்கு பெயர் போர் வீரனா? அன்றொரு நாள் பாய்ந்து வந்த ஈட்டிக்கு பதில் சொல்ல தன் மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தார் என் சாகாத கண்ணாளர். அவருக்கு பிறந்தானா? ஐயகோ, குட்டி சுவருக்கும் கீழாக வீழ்ந்துபட்டான். இமய வரம்பிலே வீரம் சிரிக்கும், இங்கே வீணை நரம்பிலே இசை துடிக்கும், அதுவும் மானம் மானம் என்றே விளங்கும். மாத்தானுக்கு மண்டியிட்டு வாழுகின்ற மானமற்ற வம்சமானி, ஏடா மரத்தமிழ் குடியிலே மாசு தூவி விட்டாய். மார்பு கொடுத்தேன், மடிமேல் தூக்கி வளர்த்தேன், தின்று கொழுத்தாய். திமிர் வாய்ந்த தோள்கள் எங்கே? தினவெடுக்கவில்லையோ அந்தோ
மாற்றான் வேலுக்கு பதில் சொல்ல தெரியாத கோழையே, என் வீரப்பாலுக்கு பதில் சொல்லடா என்று கதறினாள் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி. சென்றங்கு செருமுனையில் சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டாள். அங்கே நம் தாய் நாட்டை காக்க ஓடிற்று ரத்த வெள்ளம். பிணக்குவியலிலே பெருமூச்சு வாங்க நடந்தாள். மணப்பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை. மகன் பிறந்த போதும் மகிழ்ச்சிக்கோர் எல்லை உண்டு. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. அவன் இறந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி. இதை கண்டாள். இனி எதை கண்டாலும் எனக்கு கவலை இல்லை, என் மகன் வீரனாக இறந்தான் என்றாள். அறுத்தறிய இருந்தேன் அவன் பிடித்த மார்பை, அறுத்தறிய இருந்தேன் அவன் பிடித்த மார்பை, கருத்தறிய பொய் சொன்ன கயவன் எங்கே, வாள் எங்கே, அவன் நாக்கு எங்கே எங்கே எங்கே. நன்றி நன்றி. இதற்கு நேர் முகமா கோபால் சார் அவர்கள் எழுதிய ஒரு வசனம், அதையும் சொல்றேன், அதையும் நீங்க கேளுங்க. 10 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அதுல ஒருத்தன் ஆரம்பிக்கிறான். நீ நம்மனா நம்மாட்டிப்போ, நீ அண்ணன் கசியோ தம்பி கசியோ அத்தை பத்தி நம்மளுக்கு ஒண்ணு. கோராசாமின்னு ஒரு ஆள் வந்துகிறாருபா, வெள்ளாங்கா மரத்தடியில குந்துகிறாரு. தம்மா துண்டு அரவட் பசங்களை 2 பக்கத்துல குந்த வச்சுக்கிறாரு. வீதி இது எடுக்கிறாருப்பா, அப்படியே பீறாரு. அது குங்குமமா உய்வுதுன்னா அது இன்னாது மழுமை இல்லை. அப்பால உண்டியா பட்டியல துட்டு போட சொல்லிக்கிறாருபா, சனங்கள்லாம் உண்டியா பட்டியல துட்டு போட்டுக்கிறாங்க. அப்பால அந்த உண்டியா பட்டியும் காணும், அந்த கோவராசாமியும் காணும். அது இன்னாது மழுமை இல்லை அப்படின்னா வருத்தேன். அதுக்கு இன்னொருத்த சொன்னா, இன்னாடா மழுமை கண்ட, உண்டியா பட்டிய தூக்கிக்கின்னு ஓடிக்கிறான், அதுல இன்னாடா மழுமை கண்ட. ஆறாவன் கோவராசாமி மிந்தா நாள் மார்நாய்க்கு மில்ட் கடையில குந்திக்கினி வர்த்தக்கறி கொண்டா, பரோட்டா கொண்டா, சால்னா கொண்டா, அத்தை கொண்டா, இத்த கொண்டான்னு பிளேட்ல உள்ள தள்ளிக்கின்னு கவர்னர் பேடி வேற லெப்ட்ல வச்சு இஸ்துக்கிறான்பா. ஆளுங்கள்லாம் நாஸ்தா துண்ணுங்கன்னு போயின்னு தான் இருக்கிறாங்க. சப்ளையர் நின்னுங்கன்னு தான் இருக்கிறாரு, மார்நாயகர் குந்திங்கன்னு தான் இருக்கிறாரு, சோமாரி துண்ணுங்கன்னு தான் இருக்கிறான். நல்லா துண்ணுக்குன்னு பழுப்புல கைய கைவிக்கின்னு கல்லாப்பட்டி ஆண்ட வந்து நின்னுங்கனாம்பா. இன்னாப்பா துட்டை எடுனாரு மார்நாயகர். அங்கேயும் விபீதி எடுக்கிறான், அங்கேயும் பீயிறான்ப்பா. இன்னாடா விபீதி பீயிற, அத்தைதான் நான் இங்க மூட்டை மூட்டையா வசிக்கிறேன்னு, துட்டு தாப்பா கொஞ்சம் கம்மியா இருக்குது, அத்தை எடுத்து கடாசு அண்ணாரு மார்நாயகர். அண்ணாரா மார்நாயகரு எடுத்தா ஓட்டம் விடுவாரா மார்நாயகரு. அவர் இன்னும் ஆளு பட்டாளத்திலேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்த ஆளு. ஒரு காலத்துல கட்டப்பாவையாலேயே கரலா கட்ட சுத்தினவர். விடுவாரா புறான்னாரு. சப்ளை தெத்தை இவன் ஓட, சப்ளை தெத்தை இவன் ஓட, சப்ளை தெத்தை இவன் ஓட ஓடினேங்கிறான்பா. நம்ம காக்கா கண்ணு மேஸ்திரி அவன் மொழி வளைஞ்சான் இல்லப்பா, அவன் வந்தான்பா. அவன்ல தடுக்கி இவன் விழுந்தாப்பா. புடிச்சு பார்த்தா பாடி பிசுபா, பார்த்தா தம்மா தூண்டு அறியாத பையன். அவங்க நைனா கூட திண்டிவனத்தில் நெல் வியாபாரம் பண்ணுகிறாராம். அந்த ஆளு கையில கோசிக்கின்னு வந்துக்கிறானாண்டா.
அவனாடா கோவராசாமி, அவன் கதை எனக்கு தெரியாதுன்னு நீ என் கையிலேயே கதை விடுறீங்க. இன்னாடா இன்னாடா இன்னாடா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, நான் இப்ப செத்து பண்ணா கூட ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் இந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட சொல்லி, என் பிள்ளைகிட்டையும் சகோதரன்கிட்டையும் சொல்லி, இந்த 2 கதையை சொல்லி, நான் எனக்கு என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். மணி ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.